குங்ஃபு கிளாஸ் முடிஞ்சதுமே டேரெக்டாக வந்தனா தான் அந்த ஜெர்சியோட வந்து இருக்கும். ஸோ லெஃப்ட்லேயே நாங்கள் எங்கே போகணும்னா ஹேர் கட் பண்ணுறதுக்கு. திண்டுக்கல்ல பசங்க ரெகுலராக ஹேர் கட் பண்ணுற இடம் எசன்ஸ் ஃபால்ஸ் பை டோனி அண்ட் கை. இது திண்டுக்கல்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த இடவங்க பண்ண போகிற ஸ்டைல் என்னென்னா ஃபார் ஹேக். இது ஒரு ஸ்பைக்கிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் தான். எப்படி வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். குழந்தைங்க ஹேர் கட் பண்ணுறதுக்கு போனாவே அழுவாங்க தான். பட் இவங்களை எப்படி நான் அப்படி மாற்றினேன் அப்படின்னா, நான் ஹேர் கட் பண்ணுறப்பயே சின்ன வயசில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டேன். ஸோ அடுத்து அவங்க வந்தப்போ அதை அப்படியே பழகிட்டாங்க. அவங்க 2 பேருமே அழுததே இல்லை, ரொம்பவே என்ஜாய் பண்ணி அதை பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் ரெகுலராக அங்கே இந்த ராஜீவ் கிட்ட தான் நான் ஹேர் கட் பண்ண போவேன். ஸோ அவர் தான் இந்த சின்னவனுக்கு பண்ணுறாரு. சாமுக்கு புதுசாக ஒருத்தர் கட் பண்ணோம். ரொம்பவே பொறுமையாக கட் பண்ணாங்க. ஈவன் அவனுக்கு தூக்கமே வந்துடுச்சு. பட் ரிசல்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சாண்டினோ முன்னாடியெல்லாம் ஹேர் கட் பண்ணுறப்ப ரொம்ப உம்முன்னு இருப்பான். பட் இப்போ தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆல்மோஸ்ட் அவனுக்கு முடிச்சுட்டாங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு செட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஹேர் வாஷ் அவங்க எல்லாத்துமே ரொம்ப பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நீட்டாக ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அவங்க பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம குளிக்கிறப்போ கண்ணில் தண்ணி போடுவோம்ல, ஸோ கண்ணை மூடிட்டே இருப்பாங்க. பட் இங்கே வந்து அது ஈஸியாக இருக்குல்ல. ஸோ 2 பேருமே அந்த ஹேர் வாஷை ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ முடிச்சுட்டு செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கிற. ஸோ சாமுக்கும் ஃபைனல் டச் இது. ஹேர் வாஷ் பண்ணி ஹேர்லாம் செட் பண்ணியாச்சுல. ஸோ ரொம்ப பொறுமையாக கட் பண்ணாங்க. பட் ரிசல்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இவனுக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இவனுக்கு இந்த கரெக்டாக ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. சாண்டினோவுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. சாமுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஃபைனலாக 2 பேத்துக்குமே ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதுதான் ஃபார் ஹேக். ஸோ நீங்களும் ஃபார் ஹேக் ட்ரை பண்ணி பாருங்க. எசன்ஸ் ஃபால்ஸை ட்ரை பண்ணுங்கள். 2 பேத்துக்குமே இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இந்த கட்டிங் முடிஞ்சோடனே. என்ன ஸ்கூலில் தான் நான் சொல்லுவான்னு தெரியல. பட் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.